ஆப்சென்ட் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேக்குறாங்க. இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதுல இருக்கிற லெட்டரை வச்சு எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் இல்ல ஒழுங்குபடுத்தலாம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 ஃபேக்டோரியல் வகுத்தல் ஏதாவது ஒரு லெட்டர் வந்த லெட்டரே ரிப்பீட்டடா வருதுன்னு பாருங்க. இங்க இ மட்டும் 3 டைம் இருக்கு. இ 3 டைம் இருக்கு. அப்ப 3 ஃபேக்டோரியல். சோ இதுக்கு மேல எந்த ஒரு லெட்டரும் ரிப்பீட்டடா வரல. அப்ப சீக்வல் டு 8 ஃபேக்டோரியல்னா 8 ரிவர்ஸ்ல 1 வரைக்கும் 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல். ஸோ இங்க 3 ஃபேக்டோரியல்னா 3 ரிவர்ஸ்ல 1 வரைக்கும் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இந்த 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்கேயும் கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்தது பாருங்க 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 சீக்வல் டு 6720. ஸோ அப்ப இந்த ஆப்சென்ட் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை மொத்தமா 6720 வெவ்வேறு வழிகள் எழுதலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. பிரசன்ட் என்ற வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகள் எழுதலாம்னு கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா பேங்கிங் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.